புத்தாநத்தம் இந்த ஊர் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருச்சியில் ஒரு சின்ன கிராமம். பட் இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே தான் எங்களோட சொந்த ஊர். எங்களுடைய தாதிமாட்டந்தான் இந்த ரெசிபியை நான் கற்றுக்கிட்டேன். வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், வெளியே போய் எதுவுமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ சாஃப்டாக ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஆனால் என்ன, ஃபஸ்ட்டு வந்து கையால் எல்லாமே செய்வாங்க. இப்போ நம்ம வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு குட்டி உலக்கு எடுத்துக்கோங்க, அது காப்படி உலக்கு. அதில் வந்து ஒரு இது ஃபுல்லாக வறுத்த அரிசி மாவு அப்படின்னு விற்கும். ஸோ அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சாதா மாவு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டில் சேஞ்சஸ் தெரியும். அண்ட் அதே அளவுக்கு சுகர். அண்ட் இதுக்கு வந்து 2 முட்டை நான் எடுத்திருக்கேன். அந்த முட்டையில் வந்து ஒரு முட்டையில் மட்டும் அளவுக்காக மேல் கொடி போட்டிருக்கேன். அதில் ஒரு 4 ஓடு, 2 ஓடுக்கு முட்டைன்னா அதே அளவில் 4 ஓடுக்கு தண்ணி அதை ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ராத்தியாக ஒரு மாதிரி திக்காக வரும். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் 3 பேட்சஸாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் இதுக்கு போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப போட்டு பீட் பண்ணி நல்லா ஃப்ராத்தியாக வர்ற அளவு அதை வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவு அண்ட் அதோடு கொஞ்சமாக வந்து தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டிருக்கேன். பட் நீங்களும் வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டு பத்தாமல் இருந்தது. அண்ட் பேக்கிங் பவுடர் வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி இந்த ஏலக்காய் பவுடர் இல்லை வெனிலா எசன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதோட டேஸ்ட்டே வந்து மாறிடும். அண்ட் முட்டை ஸ்மெல் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னு சொன்னால் லைட்டாக வரும். ஸோ சூடாக இருக்கும்போதே வந்து இதை வந்து சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குக்கரில் அந்த ஒரு ஓடு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அதை நான் யூஸ் பண்ணிக்கேன். அதை போட்டு ப்ரீஹீட் பண்ணி சிம்லேயே வச்சுருங்க. அண்ட் அந்த குக்கருக்கு வந்து கேஸ்கெட் போடக்கூடாது, விசில் போடக்கூடாது. அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டேப் பண்ணிவிட்டு குக்கரை வந்து க்ளோஸில் வச்சு சிம்மில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அந்த குக்கர் விசில் வைக்கிற இடத்துலேருந்து புகை வர ஆரம்பிக்கும். அண்ட் வீடே பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் கொஞ்சம் நேரம் கூல்டவுன் ஆனோடனே நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான சாஃப்டான ஃப்ளஃபியான கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் கட் பண்ணுறதுக்குள்ளேயே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பாருங்களேன், அது கட் பண்ணுறதுக்குள்ளே ஆஹா செம்ம சாஃப்டாக இருந்தது. அப்படியே கையில் வச்சோன்னே அப்படியே உதிர்ந்துச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. சாப்பிடவும் சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிகினர்ஸ் கூட இதை வந்து சூப்பர் சாஃப்டாக வந்து ரெடி பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியான மெத்தட். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எங்கள் அத்தாவோட ரியாக்ஷனை பாருங்களேன். லாஸ்ட்டில் நான் அதை ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கேளுங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கேக் எப்படிங்கிறதா இருக்கு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். until then meet you again. Tata bye bye. அண்ட் ஒரு கதையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.